ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மேனகைஸ் vlog. இந்த நாள் உங்க எல்லாருக்கும் இனிமையான நாளா அமையறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். என் லைஃபோட ஒரு சின்ன பார்ட்ட உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இட்ஸ் ஃப்ரைடே மார்னிங். இது வந்து ஆடி 4th வீக். எப்பவுமே ஆடி மாசத்துல வந்து பூஜை பண்றது காலையிலேயே முடிச்சிருவேன். பிகாஸ் காலையிலேயே எல்லாரும் இருப்பாங்க. அதுவும் இல்லாம அதுக்கப்புறம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால காலையிலேயே பூஜையெல்லாம் முடிச்சிட்டோம்னா, அதுக்கப்புறம் பீஸ்ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஒர்க்கு அப்படிங்கிற மாரி இருக்கும். அதுவும் இல்லாம ஈவினிங் நான் வீட்ல இருக்க மாட்டேன். அம்மா வீட்டுக்கு போயிடுவோம் இல்லையா? அதனால காலையிலேயே என்னோட பூஜை வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு, அன்னைக்கு ஏதாவது பிரசாதம் பண்றதா இருந்தாலும் பண்ணி வச்சுருவேன். பட் ஆனா இந்த வாரம் அப்படி கிடையாது. இந்த வாரம் எங்க ஊர் கோயில்ல வந்து விளக்கு பூஜை இருக்கு. அது மட்டும் இல்லாம, இப்ப அபிமனும் ஸ்கூலுக்கு போயிடுறதுனால, ஹஸ்பண்டு, அ குழந்தைங்க எல்லாரும் ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறமா ஒரு விமனோட லைஃப் எப்படி இருக்கும் வீட்ல அப்படிங்கிறத வந்து சில மணி நேரத்துக்கு என்னால அனுபவிக்க முடியுது. எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. சில நேரம் யோசிச்சு பார்த்தா, "என்ன மேனகா இவ்ளோ செல்ஃபிஷ்ஷா இருக்க?" அப்படிங்கிற மாரி தோணும். பட் ஆனா, கொஞ்சம் என்னோட இடத்துல இருந்து தூரம் நின்னு யோசிச்சு பார்த்தா, எனக்கு இது ரொம்பவே முக்கியம் இல்லையா? நான் ஆஃபீஸும் போறது கிடையாது. வொர்க் ஃப்ரம் ஹோம் தான். ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயிட்டு வருவாங்க. இப்போ அபிமன் ஸ்கூலுக்கு போயிட்டு வரான். ஸோ என்ன பார்க்காம அவங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் இருக்காங்க. பட் ஆனா, அதுவும் இல்லாம வெளி உலகத்துல போயிட்டு வேற மனுஷங்க கூட பழகிட்டு வந்துட்டு இருக்காங்க. பட் என்னோட லைஃப் பார்த்தீங்கன்னா, அபிமன், அவங்க அப்பா, இல்லன்னா எங்க அம்மா வீடு. ஸோ இத தாண்டி நான் மேக்ஸ் டூ மேக்ஸ் வந்து வெளிய போறேன்னா, அது ட்ரிப் ஏதாவது பிளான் பண்ணா தான் முடியும். இது இல்லாம என்னால வெளிய போயிட்டு வர முடியும் அப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இல்ல. ஸோ இது எனக்கு கிடைக்கும்போது எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கு. அவ்ளோ பொறுமையா என்னோட பூஜை ரூம நான் டெக்கர் இன்னைக்கு பண்ணி வந்து முடிச்சேன். வெள்ளிக்கிழமை ஆடி 4வது வாரம். இன்னைக்கு வந்து எங்க ஊரு கோயில்ல விளக்கு பூஜை. நானுமே திடீர்னு ஒரு முடிவு விளக்கு பூஜை அட்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் வந்து பண்ணியும் வச்சுட்டேன். ஸோ இப்போ மணி 12:30 ஆச்சு. நான் அதாவது லாஸ்ட் மினிட்ல பிளான் பண்ணதுங்கிறதுனால என்னால முன்னாடியே லீவ் பிளான் பண்ணிக்க முடியல. அதனால வொர்க் முடிச்சுட்டு ஒரு சின்ன பெர்மிஷன் எடுத்துட்டு நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துரலாம் இன்னைக்கு. ஸோ அந்த மாரி தான் கேட்டு வச்சிருக்கேன். ஹோப்ஃபுல்லி இன்னைக்கு எந்த ஒரு இஷ்யூஸும் வராம இருக்கணும். ஸோ இந்த நாள் இப்படி தான் ஸ்டார்ட் ஆனா ஒரு வொர்க்கிங் மாமா இருக்கும்போது, என்னைக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, எந்த இம்பார்ட்டன்ட்டான காலும் வரக்கூடாதுன்னு நம்ம நெனைக்கிறோமோ, அது கரெக்ட்டா நடக்கும் அன்னைக்கு. அந்த மாதிரி தான் நேத்தும் ஆச்சு. நான் 4:30க்கு அதாவது பெர்மிஷன் வாங்கிக்கலாம்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் ஆனா அது அப்படியே தள்ளி ஒரு 5:30 ஆயிருச்சு. அதுக்கப்புறம் அம்மா வீட்லருந்து கடகடன்னு வந்து கெளம்பி, அ கோயிலுக்கு வரும்போது மணி வந்து 5:50 6 தொட்டுருச்சு. அச்சோ! 6 மணிக்கு பூஜையே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களே அப்படின்னு நெனச்சா, அப்போ நெறைய பேர் வரவே இல்ல. ஸோ அவங்க 6 மணின்னு சொன்னது வந்து அவங்க 7 மணிக்கு தான் ஸ்டார்ட்டே பண்ணாங்க. ஒரு சைடு நல்ல காலம் நம்மளுக்கு பூஜை தொடங்கல அப்படிங்கிறது இருந்தாலும், ஒரு சைடு ஐயோ! லேட்டா ஸ்டார்ட் பண்றாங்களே, வீட்டுக்கு போறதுக்கு இன்னும் லேட் ஆகுமே அப்படிங்கிற ஒரு பயம் வர ஆரம்பிச்சுருச்சு எனக்கு. சரி இதெல்லாம் விட்டுறலாம். நம்ம பெர்மிஷன் சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணணுமோ அத மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி அங்க போய் உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் பூஜைக்கு தேவையான திங்ஸ்லாம் குடுத்தாங்க. நான் என்னோட விளக்க இப்படி தான் டெக்கரேட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பூஜையும் தொடங்குச்சு. நல்லபடியா எல்லாரோட பிரேயர்ஸோடையும் நல்லபடியா அந்த பூஜை முடிஞ்சுச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. நான் வந்து கொஞ்ச நேரம் அபிமனும் அவங்க அப்பாவும் இல்லாம, எனக்கான டைம ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா அபிமன் அப்பா வந்து என்ன கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. நார்மலா லேடீஸ்க்கு வந்து வெளிய போணும்னா, அழகா சாரி கட்டிக்கணும், நம்மள நல்லா அலங்காரம் பண்ணிக்கணும், இதெல்லாம் ஆசையா இருக்கும் இல்லையா? பட் ஆனா எங்க அம்மாலாம் எங்கே வெளிய வந்தாலும், அ அவங்களோட பழைய புடவைய தான் கட்டிட்டு வருவாங்க. ஏன்னா, ஆல்ரெடி அவங்க வேலைக்கு போயிட்டு வந்து வீட்ல கெளம்பி எங்கள கூட்டிட்டு வெளிய போணும். அது எனக்கு அப்போ கடுப்பா இருக்கும். "அம்மா ஏம்மா உன்கிட்ட எவ்ளோ சாரி இருக்கு. அதெல்லாம் ஏன் எடுத்துட்டு கட்ட மாட்டேங்கிறீங்க? இதே சாரி தான் கட்டிட்டு வரணுமா?" அப்படின்னு நான் கேட்ட நாட்கள் இருக்கு. ஆனா இப்போ அம்மாவோட நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறமா, அது ஏன் அப்படி அவங்க பண்ணாங்க அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா ரியலைஸ் ஆகுது. ஆக்சுவலி நான் எங்க அம்மாகிட்ட இப்ப பேசும்போதெல்லாம் சொல்லுவேன். "அம்மா நீங்க ஏன் அன்னைக்கு அப்படி இருந்தீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு இப்பதாம்மா தெரியுது" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு இப்ப தான் புரியுது. ஒரு வொர்க்கிங் மாமா இருக்கும்போது, நம்ம வந்து எல்லாத்தையுமே ப்ரையாரிடைஸ் பண்ணணும் அப்படின்னு நெனச்சோம்னா, நம்ம தான் கடைசியில சாக்ரிஃபைஸ்ல நிக்கிற மாரி இருக்கும். எங்க அம்மா சொல்லுவாங்க எப்பவுமே, ஒருத்தவங்க குடும்பத்துல கஷ்டப்பட்டா, அந்த குடும்பத்துல இருக்க மத்த எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். அப்படி யாருமே கஷ்டப்பட மாட்டோம், எல்லாருமே சாட்டிஸ்ஃபைடா இருக்கலாம் அப்படின்னு நெனச்சோம்னா, அந்த மாரி ஒரு குடும்பமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு குடும்பத்திலும் கிடையாது. எந்த குடும்பத்துல எடுத்தாலும்,
அந்த விமன் ஓட சாக்ரிஃபைஸ் இல்லன்னா, அந்த குடும்பத்தில இருக்கிற மிச்சம் எல்லாரும் ஹேப்பியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கவே முடியாது. ஸோ விளக்கு பூஜை பண்ணா, அத வந்து வீட்ல கொண்டு வந்து வச்சும் பூஜை பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ வீட்டுக்கு வந்தும் பூஜைய முடிச்சுட்டு, அப்படியே பேக் டூ வொர்க் போயாச்சு. ஆல்ரெடி டைம் வந்து 8:30க்கு மேல ஆகிடுச்சு. ஒரு இம்பார்ட்டன்ட்டான காலும் இருந்துச்சு. இன்னைக்கு நான் முடிக்க வேண்டிய ஒரு அசைன்மென்ட்டும் இருந்துச்சு. ஸோ அத உட்காந்து முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா தான் லாக் ஆஃப் பண்ணேன். ஆ ஸோ ஓவராலா பார்த்தோம்னா, இன்னைக்கு அப்படி இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் டென்ஷன்ஸ், கொஞ்சம் பதட்டம் அதெல்லாம் இருந்திருந்தாலும், பை த எண்ட் ஆஃப் த டே வந்து பார்க்கும்போது, ஓகே என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு நம்ம பண்ணணும்னு நெனச்ச எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டோம் அப்படிங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு. நான் டூ பி ஹானஸ்ட் இது எல்லாத்தையும் நான் பண்றதுக்கு, என்னால பண்ண முடியறதுக்கு எனக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்கிறது எங்க அம்மாவும், என் ஹஸ்பண்டும் தான். ஸோ அவங்க இல்லன்னா கண்டிப்பா நான் இதெல்லாம் பண்ணவே முடியாது. ஸோ அம்மா அண்ட் பிரகாஷ் விருவன் ரொம்ப ரொம்ப தேங்க் யூ. ஸோ இந்த விளாக் இதோட முடிவுக்கு வருது. நான் வந்து இத்தன சப்போர்ட் இருந்து இது பண்றேன். ஆனா எந்த சப்போர்ட்டுமே இல்லாமலும் நெறைய லேடீஸ் அவங்களோட குழந்தைய வளர்த்துக்கிட்டு அவங்களோட கரியரையும் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க பண்றது நிஜமாவே ஒரு பெரிய, பெரிய விஷயம் தான். ஸோ இந்த வீடியோ இதோட முடிவுக்கு வந்துருச்சு. அடுத்த வாரம் வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். அதுவரைக்கும் பாய். இன்னும் நீங்க எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்க ஒரு வொர்க்கிங் விமனா இருக்கீங்க, வொர்க்கிங் மாமா இருக்கீங்கன்னா, நீங்க எப்படி உங்க விஷயத்தெல்லாம் பிரையாரிடைஸ் பண்ணி ஹேண்டில் பண்றீங்கன்னு கமெண்ட்